Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த 102 ரெட்டியூர் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் என்பவருக்கும் கொட்டாவூர் பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவரின் மகள் புவனேஸ்வரிக்கும் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு திருமணம் நடந்தது. திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புவனேஸ்வரி பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று புவனேஸ்வரி தனது வீட்டில் உள்ள அறையில் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த புவனேஸ்வரியின் உறவினர்கள் தங்களது மகளின் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்துக்கு வந்த ஆலங்காயம் போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து பெண் காவலரின் சடலத்தை கைப்பற்றி வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புவனேஸ்வரிக்கும் அவரது கணவர் சுதாகருக்கும் இடையே கடந்த சில நாட்களாக பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. புவனேஸ்வரியின் தந்தை முரளி தனது மகளை கொடுமைப்படுத்தியுள்ளதாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆலங்காயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருமணமாகி ஓராண்டு மட்டுமே ஆகியுள்ளதால் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளனர். Taste the Daily.